வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதம் சொன்னாலே இறைவனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக தன்னை விட்டு பிரிந்து போன சக்தியோடு சிவம் இணையக்கூடிய காலம். இப்படிப்பட்ட அற்புதமான காலத்தில் மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற? சூரிய பகவான் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்குமே பேச்சாகக்கூடியது ஒரு தமிழ் மாதமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே தனி சிறப்பு இருந்தாலும் அதுலேயும் குறிப்பாக ஆடி மாதங்கிறது இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் மேசராசி அன்புகள் என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து செயல்படுத்தால உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேசராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பெறுவீங்க, இது எல்லாமே நாம் சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். மேசராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானே ராசி அதிபதியாக இருக்கிறது மேசராசிக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்புனே சொல்லலாம். மேசராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறது ஏன் சிறப்புனா, அந்த கந்தவேல் முருகனோடையே அம்சமாகவே இருக்கக்கூடியது தான் இந்த செவ்வாய் பகவானோடைய சாரம். காலபுருஷனோட தலையை குறிக்கக்கூடிய இந்த ராசி முதல் சர ராசி. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்குறப்ப அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம், இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் மேசராசிக்காரங்களா கருதப்படுறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப மேசராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க. அழகான நீண்ட பருவம், அழகான பல்வரிசைங்கிறது அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி அடர்த்தியான தலைமுடி கொண்டிருப்பாங்க. காதுகள் இவங்களுக்கு எடுப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு தான் வெகுளி மாதிரி இருந்தாலுமே எதையுமே திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது அமைஞ்சிருக்கும். தீர்க்க ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. தெய்வ பக்தியும் இறக்க குணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க நல்ல வாக்கு சாதனையும் கொண்டவங்கன்னு சொல்லலாம். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தியே தன்னோட சொந்த காலில் நிற்கக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க சொல்லக்கூடிய சொல் எல்லாமே சரிங்கன்னு வாதிடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இதனால இவங்க நிறைய விஷயங்களை இவங்களால காரியம் சாதிக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்களை திணறடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் அமையும். வீண் பழி சொற்களை செவி சாய்க்கவே மாட்டாங்க. சிரித்து பேசக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்களையும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த மேசராசிக்கு உரித்தானதாகவே இருக்கும். வெகுளியாகவும் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய இவங்க மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. ஒளிவு மறைவும் இல்லாமல் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே கொட்டிடுவாங்க. அதே மாதிரி இவங்க மேலே யாராவது அன்பு பாசம் காட்டினா தனக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் சரி அவங்களுக்காக பாடுபட்டு அவங்கள ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வரக்கூடியவங்கன்னு சொல்லலாம். தன்னுடைய கௌரவத்துக்கு ஏதாவது பெருசாக பங்கம் வந்துட்டா மட்டும்தான் இவங்க கதிகலங்கி போயிடுவாங்க. மற்றபடி ஒரு வீரம் நிறைஞ்சவங்க, தைரியசாலிங்க, துணிச்சல்காரங்கன்னே சொல்லலாம். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். மேசராசிக்கார அன்பர்கள் மட்டும் உங்களுக்கு வாழ்க்கை துணையாவோ நண்பர்களாவோ இருந்துட்டா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்க எப்போதும் குடும்பத்து மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அண்ணன் தம்பி யாராக இருக்கட்டும், கட்டின துணைவியாக இருக்கட்டும், எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். சதா சர்வ காலமும் குடும்பத்துக்காகவே பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் இவங்க குடும்பத்துக்காக ஓடி உழைச்சாலுமே நல்ல பேர் மட்டும் இவங்களால எடுக்க முடியறதில்ல. இதனாலேயும் மனசுல ஒரு நீண்ட மன வருத்தங்கிறது இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய துணைவியோட வாழ்க்கைங்கிறதுல ஆரோக்கிய பாதிப்புங்கிறது ஏற்படும். மருத்துவ செலவு அடிக்கடி ஏற்படுறதாலேயே சில நேரங்களில் மனம் தளர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு விரக்தியான மனோபாவத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. மேசராசியில் பிறந்தவங்க தேவைக்கேற்ற பண வசதி இருந்தாலும் சேமிக்கிற பழக்கம் மட்டும் உங்களுக்கு இருக்கிறதில்ல. மேசராசி அன்புகள் என்றைக்குமே தனக்காக சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாவே உங்கள் வாழ்வுங்கிறது சரியாகிடும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் பாதியாவது தான தர்மம் செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இதனாலேயே மற்றவங்களால எளிதில் ஏமாத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது இவங்க மற்றவங்க கிட்ட ஏமாந்து போயிடுவாங்க. நன்றி மறந்தது இவங்களை தூத்தக்கூடியவங்க தான் இவங்க வாழ்க்கையில நிறைய இருப்பாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வேலை ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி இவங்க எளிதாக ஏமாத்திடுவாங்க. ஏன்னா தன்னை நம்பி இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி ஆதரிக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கிறதாலேயே சில நேரங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தள்ளப்பட்டுறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது கடன் வாங்கியிருந்தாங்களா பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றுவாங்க. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. வாழ்க்கையில் சகல வசதிகளை பெற்று சுகத்தோடு வாழணுன்னு தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்படுறீங்க. எதிர்பாராத இன்பம் தேடி வந்தாலுமே ஏதாவது ஒரு கவனக்குறைவால் அதை நழுவ விட்டுறீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து இருந்தாலுமே உங்களுக்கு அதில் அனுகூலம் இல்லாத சூழ்நிலை தான். எப்படி வாழ்ந்தாலுமே வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பங்கிறது உங்களுக்கு சமமாக தான் அமையும். அதே மாதிரி தான் உங்களுடைய மனசும் இன்பமும் துன்பமும் சமங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் திறமையாக சமாளித்து வந்துடுவீங்க. பண விஷயத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்பட்டாவே உங்கள் வாழ்வுங்கிறது வளம் பெறும். அதே மாதிரி சேமிக்கக்கூடிய பழக்கமும் உங்ககிட்ட இருந்தாவே உங்கள் வாழ்வு அற்புதம் தான்.
உங்களுடைய புத்திர பாக்கியம் பார்க்குறப்ப உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல குணம் படைச்சவங்களா இருப்பாங்க. புகழ், கௌரவம், உயர்கல்வி பதவி, உயர் பெற்றவங்க இது எல்லாமே இருப்பாங்க. பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் பிள்ளைகளால் ஏற்படும். தாய் தந்தையை ஆதரிக்கக்கூடியவங்களாகவும் பெரியவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மேசராசிக்காரங்க இந்த பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் இல்லைனாலுமே புத்திரர்களால் உங்களுக்கு பெரும் பாக்கியங்கிறது கிடைக்கும். நல்ல அனுகூலமான புத்திரர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. அதே மாதிரி சளைக்காமல் சுயநிலை இல்லாமல் பிரதிபலன் பார்க்காம நீங்கள் உழைக்கக்கூடிய இந்த விஷயங்களாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மத்திய வயசுக்கு மேலே ஒரு நல்ல பலன்கிறது கிடைக்கும். வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம், தொழில் விஷயங்களில் நீங்கள் மண் சார்ந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ப்பீங்க. மண் சம்பந்தப்பட்ட மூலமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த என்ஜினியரிங் துறை, மொசைக்கல், நிலக்கரி, பெட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள், எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும். விவசாயம் செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து தரும். தொடர்ந்து மேசராசி அன்புகள் எப்போதுமே முருகப்பெருமானுடைய வழிபாட்டை கைவிட்டுறாதீங்க. முருகப்பெருமானோட கரம் பற்றி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். அதே மாதிரி இந்த ஆடி மாதங்களில் மேசராசி அன்புகள் ஒரு முக்கியமான 2 வழிபாடுகளை சரியாக செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும். எப்பயுமே ஆடி மாதம் சொன்னாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உதந்து வரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். ஆடி அமாவாசை நாட்களில் நீங்கள் ஒரு முறை உங்கள் முன்னோருக்கு வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வழிபாடு மூலமாகவே உங்கள் வாழ்க்கைங்கிறது அற்புதமாக அமையும். அதை தொடர்ந்து மேசராசி அன்புகள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதும் நல்லது. மறக்காமல் ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும். தொடர்ந்து மேசராசி அன்புகள் இந்த ஆடி மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நவகிரக நாயகர்களில் முதல்வராக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாங்க. இதனால பல வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். வெற்றி படிக்கட்டு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் மட்டும் ஒரு திறமையோட எந்த ஒரு விஷயமும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கிறது சிறப்பாக இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது அற்புதமான காலகட்டம். செவ்வாய் பகவானோடைய பார்வையும் புதன் பகவானோட பார்வையும் உங்களுக்கு கூடவே இருக்குது. இதனால் பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காணுவீங்க. சில நேரங்களில் பல முக்கிய முடிவுகளை மட்டும் இந்த காலத்தில் தள்ளி போட்டுட்டு வாங்க. குரு பகவானோட பார்வையும் தொடர்ந்து இருக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதாக இருந்தாலுமே இந்த விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதாவது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி இழந்திருக்கக்கூடிய நிலையில தான் ஏற்கனவே இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் உத்தியோக பிரச்சனை ஏற்பட்டால் அது மேலுமே பாதிப்படையும். இதனால் கொஞ்சம் உத்தியோக விஷயத்தில் கவனமாக இருந்துட்டு வாங்க. யார் எது சொன்னாலுமே கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் ஒரு மனக்குழப்பங்கிறது இந்த காலத்தில் உண்டாகி தான் இருக்குது. இது மேலுமே தொடராமல் இருக்கணும்னா மனம் விட்டு பேசிக்கிறது நல்லது. சனி பகவானோட பார்வை உங்களுக்கு பதிஞ்சிருக்கிறதால தொழிலுக்கு தேவையான வசதி எல்லாமே உங்களுக்கு கூடவே இருக்கும். வெளியூர் பயணம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது மட்டும்தான் முக்கியம். அதே மாதிரி உறவினர் வகையில் ஏதாவது ஒரு தொல்லை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால உறவினர் விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். சந்திராசிரம தினங்களையும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிட்டு வந்தாலே மேசராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து சனி பகவானோட அமைப்புங்கிறது வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் உங்களுக்கு தர இருக்குது. இதனால நீங்கள் தொடங்கக்கூடிய சுய தொழிலாக இருக்கட்டும், கூட்டு தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே அற்புதமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தால் ஒரு தனியான தொழிலை நீங்கள் துவங்கலான்னு நினைப்பீங்க. பிரிந்து தனியாக தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் இதை தயங்காமல் செய்யலாம். வேலை ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு வேலை பழுங்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சனி பகவானோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதால எல்லா வகையிலும் நல்லது தான். டெக்னிக்கல் மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. மற்றவங்ககிட்டயோ பணியாளர்கிட்டயோ கொஞ்சம் நீங்கள் அதிகமாக நெருக்கலாம் எதுவுமே இந்த காலத்தில் காட்ட வேண்டாம். நிறைய பிரச்சனைகள் இதனால் ஏற்படும். இதையும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை எடுத்துகிட்டு வாங்க. பிள்ளைகளோட விஷயத்தை பார்க்குறப்ப அவங்களால கொஞ்சம் அனுகூலம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அது உயர்கல்வி ரீதியாக கூட இருக்கலாம், தொழில் ரீதியாக கூட இருக்கலாம். அரசாங்கத்தோட கடன் உதவி எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கட்டின வீட்டு புதுப்பிக்கிறது, பாதையில் கட்டாமல் விட்டுருந்த வீட்டெல்லாம் புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாங்கின கடனை விரைவாக கட்டி முடிக்கணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான அனுகூலமான பலன் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அதுக்குன்னு நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாம் தூம்னெல்லாம் செலவு செய்யாதீங்க. கொஞ்சம் சேமிக்கக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கிறதில்ல. அதை தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்த பாருங்கள். சேமிக்கக்கூடிய பண்பு இருந்துட்டாவே மேசராசி அன்புகளுக்கு எப்போதுமே சிறப்பு தான். வரக்கூடிய காலகட்டங்கிறது இது வரைக்கும் இருந்துட்டு வந்து வெறிய செலவு எல்லாமே மாறும். மனசில் இருக்கக்கூடிய சோர்வு நீக்குங்க, தைரியமாக செயல்படுங்க. உழைப்புக்கேற்ற உயர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்.
இதுவரைக்குமே கடுமையான மனக்கஷ்டம், பொருளாதார ரீதியாக அடிமேல் அடி படாத பாடெல்லாம் பட்டிருப்பீங்க. திருமண விஷயத்தில் கூட தடைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கிறது அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்குது. நம்பிக்கை தளர விடாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.